விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். இன்னொரு கூட்டணியில் சேரணுங்கிறதுக்கான தேவை எங்களுக்கு எழவில்லை. இந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய தேவையை நான் வெளிப்படையாகவே வலியுறுத்தி வருகிறேன். அதாவது இந்த தேசிய அளவில் உருவாயிருக்கிற இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியில் திமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருப்பதனால் இந்த கூட்டணி வலுப்பெற வேண்டும் அப்படின்னு நாங்கள் ஒரு தேசிய அளவிலான பரந்த பார்வையோடு இதை பார்க்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா இன்னும் பலவீனப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வராமல் தடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு. அதற்கு இந்தியா கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும். இந்தியா கூட்டணி வலுவாக இருக்க வேண்டுமானால் திமுக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும். எனவே திமுக கூட்டணியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதில் தான் நாங்கள் குறியாக. எங்களுக்கு இந்த அரசோடு அல்லது இந்த ஆட்சி நிர்வாகத்தோடு காவல்துறையினரோடு பல முரண்கள் இருந்தாலும் கூட திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வலுவாக இருந்தால்தான் இந்திய கூட்டணியும் வலுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை எங்களுக்கு இருக்கு. அதனால எந்த சூழலிலும் எங்கள்கிட்ட எந்த ஊசலாட்டமும் இல்லை, ஒரு மாற்று சிந்தனை இல்லை, இன்னொரு கூட்டணிக்கு போக வேண்டும் என்கிற தேவை எழவில்லை. அதை இடம்பொருள் ஏவல்ங்கிறது முக்கியமானது. அந்த கருத்தை இப்ப புதுசா அவர் சொல்லல, அது நாங்க ஏற்கனவே சொன்ன கருத்து. எங்களுக்கு முரண்பாடான கருத்தை சொல்லல, உடன்பாடான கருத்து தான் அவர் சொன்னார். ஆனால் அவருடைய தொடர்புகள் அல்லது அவருடைய இந்த முனைப்பு அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்ததால் ஒரு கான்ட்ராடிக்ஷன்களுக்குள்ள உருவாச்சு. அப்ப நாம அதை கட்டுப்படுத்துறோம். வேண்டாம், திமுக கூட்டணியில நாங்க நீடிக்கவும் விரும்புறோம். குறிப்பா எந்த இஷ்யூ நீங்க சொல்லுங்க. இப்ப அதிகாரத்துல பங்குன்னு நீங்க சொல்றதும் அவர் சொல்றாரு. இப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அது ஒரு கான்செப்ட் தானே. அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள்கள்ல ஒன்று. அது திமுகவுக்கு தான் நான் வைக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. யாரா இருந்தாலும் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நாளைக்கு அவரு விஜய் சொன்ன மாதிரி விஜய் தலைமையில் ஒரு அரசு வந்தாலும் அதுல நம்ம ஒரு கூட்டணியில் இணையக்கூடிய வாய்ப்பு வந்தா அந்த கோரிக்கை நாங்கள் வைக்கத்தான் செய்வோம். அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது பொதுவான ஒரு ஸ்லோகன், காமன் ஸ்லோகன். அது நான் முதல்ல தேர்தல் அரசியல் அடி எடுத்து வைக்கிறப்போ இந்த முழக்கத்தை நான் மூப்பனார் முன்னால வச்சேன். மூப்பனார் அதை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அன்னைக்கு நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னார். 1999 அதுவும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் கிடையாது, நாடாளுமன்ற தேர்தல். அதை ஏன் நான் வைக்கனா, நாங்க எலெக்ஷன் வாய்க்காட்ட பண்ணிட்டு இருந்தோம் விடுதலை சிறுத்தைகள். தேர்தல் புறக்கணிப்பு செஞ்ச நாங்க ஒரு 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பில் தீவிரமா இருந்த நாங்க அடுத்த ஒரு டிரான்சிஷன் ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு நாங்க மாறுறோம், எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வர்றோம். அப்ப எங்க கேடர்ஸ் நாங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, அவங்களை அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்குங்கிறத உணர்ந்து நான் சொன்னேன், நம்ம அம்பேத்கர் எந்த இடத்துலையும் தேர்தல் புறக்கணிப்பு வைக்கல, அரசு வழி சோசியலிசத்தை தான் அவர் முன்னிறுத்துறாரு. இந்த அரசுக்குள்ள நம்மால அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாரு. அதனால ஒவ்வொரு தேர்தலையும் அவர் பங்கேற்றார். இப்ப நாம தேர்தலில் பங்கேற்கிற முடிவு எடுத்துட்டோம். ஆகவே நாம அதிகாரத்தை நோக்கி நகரணும், முதல்ல அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அப்படின்னு ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன் விழுப்புரத்தில் நடந்த மாநில செயற்குள்ள. அதன் அடிப்படையில் தான் நான் காயின் பண்றேன் இந்த வார்த்தையை, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். கடைசி மனித வரையிலும் ஜனநாயகம் போய் சேரணும், எளிய மக்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படிங்கிற கருத்தை நான் முன்வைச்சேன்.